போராடி தான் அவர் அமர்வால சென்றாரே தவிர அப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்த்து வேற யாராலும் வளர்த்த இயக்கத்தை எவ்வளோ சோதனைகள். இப்போ நானும் ராஜா நம்ம லட்சுமணன் சண்டை போட்டுக்குவோம். காலையில் நான் கொண்டு அவர் வரமாட்டார். காலையில் முரசல் கழிதார், உடன்பிறப்பே என் கண் உன்னை தேடுகிறதுன்னு சொல்வார். நானும் லட்சுமணன் போட்ட சண்டை மறந்து லட்சுமணன் எப்போ நான் போகணும் ஆர்ப்பாட்டத்துக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை வளர்த்து நீ அவன் சொல்கிறான் அந்த இயக்கத்தை அழிச்சிடுவேன், இயக்கத்தை கொண்டுடுவேன்னு சொல்கிறான். இந்த இயக்கத்தை சொன்னோம் ஃபுல்லாக குறிப்பாக சொல்லப்போனால் அவங்கள வெளியில் சொல்லக்கூடாது. இந்த இயக்கத்தை அழிச்சிடுவேன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லை. நிச்சயம் எழுதி வச்சுங்க. இந்த இயக்கத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினச்சோம்னா தமிழ்நாட்டு திரும்ப மீண்டும் வந்ததும் இல்லை, வரப்போனதும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த பிஜேபியில் ஒருத்தர் ஏற்கனவே அந்த அண்ணாமலை பற்றி அவன் அண்ணாமலை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ பாருங்க, அவன் ஜாட்டி வந்து சுற்றிட்டு இருக்கிறான். ஜாட்டியை அந்த ஜாட்டியை நம்மகிட்ட கொடுத்தா நம்ம எப்படி அடிச்சிருப்பான்? அவனா சும்மா சுற்றிக்கிறான். ஒரு காமெடி பீஸுங்க. அவனா திருட்டு பையன் இப்படியே சுற்றினான். கிட்ட இந்த மணி ஆச்சு பிச்சை எடுப்பான்ல, அந்த மாதிரி பிச்சை தான் சுற்றினான். அது ஒரு எல்லாம் எனக்கு இந்த டிவியில் வீடியோலாம் பார்க்க தெரியாது, எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அப்படி ஒரு லூசு பையன் பிஜேபியில். குறிப்பாக என்ன சொல்ல, எடப்பாடி ஒருத்தான் அவன் சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் இது ஆட்சியான். நான் தலைவர் அவர்களே, நம்முடைய மாவட்ட செயலர் இருக்கிறாரு, நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அந்த கொடநாட்டுக்கு கொலை வழக்கில் போய்ட்டு அந்த பேப்பரை டியூட்டி செட்டி எடுத்து பார்த்தா சரியாக இருக்கும், அடங்கிடுவான். அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தாக்கா பிஎம்கேவா அவனுங்க பாரு, இன்னும் ஆரம்பித்த கட்சி நாங்களாடா இல்லைன்னு சொன்னோம், முடியாது தான். இன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கி உதயநிதிக்கு எப்படி அந்த பக்குவம் வந்து எப்படி பாதி கட்சின்னு சொல்கிறாரு. ஏண்டா அவன் பொண்ணு பேரனை கொடுத்து தான் அவன் பிள்ளைய சண்டை போடுறான். எங்களை வந்து கேட்டுக்கிற உதயநிதி வருதுடா, தகுதிக்குதா, வரலாமான்னு கேட்குற வெக்கமால. அவங்க தாத்தா வச்சுக்கிறாரு, அவங்க அப்பா வச்சுக்கிறாரு, அவர் வச்சுருக்கிறார். அவர் ஆரம்பித்த அத்தியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அந்த தகுதியெலாம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு இப்படி ஒரு தகுதியை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இங்கே நீங்களாம் இருக்கிறீங்க, பாக உறுப்பினராக இருக்கீங்க, பாக பொறுப்பாளராக இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலம் கம்பீரமாக இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களை போன்ற உடன்பிறப்புக்கு தான் இதற்கு காரணம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை நாள். இந்த நாட்களிலும் இயக்கத்திற்காக நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நிரூபிக்கும் வகையிலே நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இதுதான் இந்த இயக்கத்தினுடைய பலம். வேறு எந்த இயக்கத்திலும் இது போல தொண்டர்கள் கிடையாது. காரணம், இது உணர்வால் எழுந்த இயக்கம். உன்னுடைய சுயமரியாதையை எப்படி நீ வெளிப்படுத்த வேண்டும், உன்னுடைய வரலாறு என்ன என்று சொல்லி நம்மை வளர்த்த இயக்கம். ஏதோ சினிமா கொட்டைகளை உட்காந்துட்டு அதில் நடிக்கிறத பார்த்து கைத்தட்டி அதன் மூலம் உணர்ச்சிகளை வசப்படுத்திய இயக்கம் இந்த இயக்கம் அல்ல. உண்மையிலே இந்த இயக்கம் தோன்றும்போது ஏதோ ஆட்சிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ தோன்றப்பட்டிய இயக்கம் இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் சமுதாயம் எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் சமம், ஆண் பெண் சமம் என்பதை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது இந்த வருடத்தோடு 30 ஆண்டுகள் தான். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம். எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலையில் இருந்திருக்கோம். ஏன் இந்த இயக்கம் ஒரு சீட்டு ஜெயிச்சு இருந்திருக்கு கட்சி. அப்படியெல்லாம் இந்த சோதனைகள், வேதனைகள், வஞ்சகங்கள் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிறது என்று சொன்னால் உங்களை போன்ற உடன்பிறப்புகள் தான். ஆகவே தான் நம்மளை ஒரு குடும்பமாக இந்த இயக்கம் நம்மளெல்லாம் வளர்த்துடுது. நீங்களாம் இங்கே உட்காந்துருக்குன்னா ஒரு குடும்ப உணர்வு. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏதாவது என் கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அந்த குடும்பத்தில் 100 பேர் இருக்கிறான்னா 10 பேர் சொந்தங்களாக இருப்பான், 90 பேர் கட்சிக்காரனாக தான் இருப்பான். அதுதான் இந்த இயக்கத்தின் பலம். அப்படி வளர்த்து வச்சிருக்கார். ஒரு குடும்ப பாசத்தோடு வளர்ந்த இயக்கம் அந்த இயக்கம். எவ்வளோ சாதனைகள் இன்றைக்கி நம்மளுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் படிப்படியாக எடுத்து சொன்னார். இன்றைக்கு என்ன நம்முடைய முதல்வர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் வெளியில் இருக்கிற இளைஞர்களும் மக்களும் அது உங்களுக்கு புரியல. அதை நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். நீங்கள் தான் அடிமட்டத்தில் இருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிற பாக பொறுப்பாளர்கள், பாக உறுப்பினர்கள் இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஏன் இன்றைக்கு இருக்கிற சில நம்முடைய கழகத்தவர்களுக்கே நம்முடைய வரலாறு என்னன்னு தெரியல. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே உறுப்பினராக இருக்கிறதே பெருமை. நம்ம ஒரு பொறுப்பில் இருந்து இந்த இயக்கத்துக்கு வளர்க்கறதுக்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். நிச்சயமாக தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். அவர் சொன்ன மாதிரி வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, இதுதான் நம் லட்சியம், வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 500 1000 செல்லாதுன்னு சொன்னான்ல, யாரை கேட்டுன்னு ஓடிச்சான். சரி 2000 ரூபா பிரிண்ட் பண்ணானே, அது எங்கம்மா இப்போ? அது எங்க? இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆத்தா கொடுப்பாளா? எங்க ஆத்தா வாங்குற தோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்தில் நோட்டை அடிச்சுட்டு யாரை கேட்டா அதை கேன்சல் பண்ண? கேட்போமா கேட்க மாட்டோமா? 5 நிமிஷம் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை? இங்கே நம்ம ஓட்டு போடுறது இல்லை இல்லையா? சரி போட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை போட்டீங்க என்ன நினைக்க? அப்படி நினச்சி பாருங்க. இப்போ உட்காந்துக்கிறீங்களா, சேரில் உட்காரக்கூடாதுன்றோம். உன் வீட்டுக்காரன் செத்தா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவான். அவன் செத்து போயிட்டா நீ வெள்ளை புடவை கட்டி மூலையில் தான் உட்காரணும், வெளியே வரக்கூடாதுன்னுவான். இதுவாக நடக்கணும்? ஐயா கலைஞர் தான் சொன்னார், நீ செத்தா வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணுறான்ல, அவன் செத்தா நீ கல்யாணம் பண்ணு, நான் தாத்தா பணம் தரேன்னு சொன்ன கட்சி திமுக. இதுக்கு இந்த கட்சி உண்மை வேணவா? சொல்லுங்கள் நீங்கள். இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை எதிரி யார்? இந்த பாட்டாளி மாங்காய் பழம் ஒரு கட்சி இருக்குது, பாமகன்னு. அவன் அன்னைக்கு காலையில் தான் பேசுகிறான் செயற்குழுவில். அன்னைக்கு காலையில் பேசுகிறான் செயற்குழுவில். எங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் வேலை இல்லாதவர் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இன்னும் ஓராண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். ஒரு ஹவருக்கு முன்னாடி சொன்னான். 1.5 ஹவருக்கு அவங்க அப்பா சொல்கிறான், நீ எந்த வெளியே போடா, உனக்கு பிடிக்கலான்ட்டு. மாங்காய் இப்போ 2 ஆயிடுச்சு. அடுத்து சீமான் நோக்கால ஒழிக்கிறானா? அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், மாஸ்டர் அண்ணன்கிட்ட சொல்லி அவன் எங்கே இருக்கிறான்னு பக்குவமாக பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடும். இப்போ ஒருத்தன் புதுசாக கட்சி. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த நோட்டீஸில் எவ்வளோ பேர் இருக்குது, இவ்வளோ பேர் நான் அவர்களேன்னு தானே படித்தேன். இந்த அவர்களேன்னு படிக்கிறது தப்பான். ஒரு காலத்தில் என்ன தெரியுமா நிலைமை? மேடை போடலாம், நம்ம மேடை மேலே உட்கார முடியாது, அதில் ஐயர் தான் உட்காரணும், நம்ம உட்காரக்கூடாது. கோயில் கட்டலாம், அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதுக்கு ஒரு பழமொழி என்ன சொல்லி வச்சான் தெரியுமா? கோபுர தரிசனம். அம்மா கோபுர தரிசனம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கோடி புண்ணியம். அப்போ ஏன்டா லவடிக்க பால் உள்ள வச்சுமே இந்த சாமி வச்சுக்கிறேன் கேட்பனா? கேட்க மாட்டேனா? உள்ளே போய் கும்பிட்டா ஒரு புண்ணியமா, கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியமா. நம்மால் என்ன பண்ணால் இவ்வளோ தூரம் நடந்து உள்ளே போகணுமா? கோபுரத்தை பார்த்தா தானே கோடி புண்ணியம் சொன்னான். இதை பார்த்தே கும்பிட்டு போயிட்டான். இதுக்கு நம்மளை உள்ளே வராதேன்னு சொன்னவனை, நம்மளை உள்ளே வராதேன்னு சொன்ன நம்மளை உள்ளே கூட்டுன்னு போவேன்னு போராடினார் தந்தை பெரியார். உள்ளே கூட்டுன்னு போகணுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஆனால் எவனும் கூட்டு போகல, கூட்டு போக வச்சார் ஐயா கலைஞர். அதையும் தாண்டி கருவறைக்குள் எவனையும் நுழைய வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு நம் பிள்ளைகள் அனைவரும் இப்போது அர்ச்சகராக படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த கட்சி சாதாரண கட்சி அல்ல. இந்த கட்சி எதுக்காகவோ உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. இன்றைக்கி கட்சி உருவாக்குறான், நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் இந்த கட்சி எலெக்ஷனில் நிற்போன்னு சொல்லாத உருவாக்கின கட்சி. எலெக்ஷனில் நிற்கலாமா வானாவான்னு ஓட்டெடுப்பு வச்சு அப்புறம் நின்ன கட்சி. 57 போட்டி போட்டு 5 எம்எல்ஏ, 62 போட்டி போட்டு 50 எம்எல்ஏ, 77 போட்டி போட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி. இது மக்களுக்கான கட்சி. புதுசாக வரவன், வந்தவன், போனவன், நின்னவன் இவனெல்லாம் பார்த்து எவனா சொன்னால் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டாண்ட சின்ன பசங்க புத்தி இல்லாத அப்படி தான் எதனா பண்ணும். அதுங்களுக்கு எடுத்து சொல்லி அதுங்களை நல்வழிப்படுத்தி தன்னையே இந்த நாட்டுக்காக தந்தவர்கள் திமுக தலைவர்கள். அதிலும் ஐயா கலைஞர், கலைஞருக்கு பின்னால் தளபதி, தளபதிக்கு பின்னால் அண்ணன் உதயநிதி என்று
வாரிசாக வருகிறோம் என்று நம்மளை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள். ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அதுக்கும் காசுக்கு வக்கு இல்லை என்றால் மாசு அண்ணன்கிட்ட சொல்லி ஃப்ரீயாக கருத்தரிப்பு மையம் பண்ணி வைக்கிறோன்றதை மட்டும் எதிர்க்கட்சிக்காரர்களை சொல்லி, கழகத் தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். இந்த இயக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்சிக்குள் சண்டை போட முடியும். இந்த இயக்கம் இல்லை என்றால் எங்கே போய் நின்று சண்டை போடுவீர்கள்? அதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு பொறுப்பில் இருப்பவர்கள், இந்த பொறுப்புக்கு காரணமானவர்கள், வெற்றி பெற காரணமானவர்கள், இதோ இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தினர் அந்த தேர்தல் பூத்தில் நின்று வாக்கு சேகரித்து அதை வாக்குகளாக மாற்றி கட்சிக்கு கடமையாற்றுகின்ற இந்த கண்மணிகள், நீங்கள் அழகாக உழைத்தால் மட்டுமே தான் வரும். 2026 அண்ணன் தளபதி கேட்டது 200, நாம் பெற்றுத் தருவோம் 220 என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம். மகளிரை முடித்த உடனே கழகத்தோட சைஸ் வரையும் சொல்லணும், மேலே வாங்க. அது சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள், ஒரு சேனல் எடுத்து வந்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். 5 பேர் அப்படின்னு இல்லைங்க. உட்காருங்க. ஒரு சேலை ஜென்ஸ் 36 சைஸ்